இப்போ ஒருத்தன் சரியான சம்பவம் போகுது கைஸ். சரியான சம்பவம் கைஸ். ஒரு போன வாங்குறது உருப்படி வாங்குதான் 1.5 வருஷத்துக்கு வச்சு போட்டேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? மைக்கு கனெக்ட் பண்றதுக்கு இந்த உள்ள எல்லாத்தையும் தூக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? மாட்டேங்கிற தண்ணி குடிச்சா கூட கீரை எதுடா வேணாம். இந்த 10 ரூபா சாப்பிடுறது வேற ஏதாச்சும் வேணாம்லாம்டா. நீ சிப்ஸ் சொன்னேன். கேக்கு அந்த மாதிரி பன்னு ஒரு இனிப்பா இது பிஸ்கெட் வந்து மாவு ஐடியா நைட் இவன் என்ன சாப்பிடுவேன் எனக்கு தான் தெரியும் சொல்லுவான். நான் கேட்டுக்கிறேன்ப்பா. நான் அங்க கேட்டுக்கிறேன். தண்ணி எடுக்கணும். இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்ல. நார்மல் எடு. தண்ணி இருக்குடா. அது ஏன்டா திங்கடாத என்ன பண்ற? நான் குடுக்க வரேன், கிட்ட வரேன். அது உள்ளவை அது அவன் வந்து அப்ப கூலிங் ஆகலன்னு சொல்லிட்டு நான் இரும்புறேன். கூலிங் வாட்டர் குறைகரிச்சா அப்பனா பேச முடியாதுடா. இல்ல எனக்கு எப்ப அன்பை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்த ஞாபகம் தான் வரும். அன்பு எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன்ப்பா சுத்தம் போதெல்லாம் இது பெரிய அப்படின்ற பாத்துருக்காண்டா. அது அப்படி இல்ல. பெரிய இவரு டான் மாரி யாரும் தெரியல. பெரிய மனுஷன் மாதிரி இருப்பான்டா. அப்ப தற்கூரிங்களா சுத்தமே இந்த லோக்கல் இந்த இதெல்லாம் அந்த மாதிரி இது வரைக்கும் 3 வருஷம் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். நான் பேண்ட் தூக்கி போட மாட்டேன். தூக்கி போட்டுதான் இருப்பேன். தூக்கி போட மாட்டேன். நான் பாத்துருக்கேன். நீ இப்ப வச்ச பத்தியா? இப்ப நம்ம லைட்டா தூக்க மேல இவ்வளவுதான் போடுவேன் நானு. அதுவும் இல்ல அன்பு ஸ்டார்டிங் பார்த்தா கோவிந்துக்குள்ள எல்லாம் வருவாங்களா கேங்கா வந்த தனியாவே வரமாட்டாரு. அன்பு தனியா வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒண்ணு நம்ம கிளாஸ் ஒண்ணா போவோம்ல 8-10 பேர் அப்படியே கூட அப்படியே ரவுடிங் மாதிரியே தான் வருவாங்க எல்லாருமே. அப்புறம் பார்த்தா ஆளு டம்மி பீஸ் இல்லடா பாக்கும்போது ஐயோ அதான் காலேஜ்ல கெத்துன்ற மாதிரி நம்ம வேலையில எத்து வெயிட்னு யாருமே காட்டல பத்தியா? எல்லாம் ஒண்ணு. நம்ம எல்லாம் எந்த டிபெண்ட் பண்ணாலும் பசங்க எல்லாம் ஒண்ணு காட்டணும். ஆனா அதான் வேற லெவல். ஏன்னா சில பேர் என்ன பண்ணமா அத்தை டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் சண்டை அந்த மாதிரி சில பேர் நடக்கும். ஒரு பேச்சு வாங்க எல்லாம் நடக்கும் பத்தியா? நம்ம 3 வருஷம் பச்சதுல எல்லாமே ஒரே மாதிரி இருந்தோம் நம்ம. அதுவும் இல்லாம 12 பேர் எவ்வளவு பண்ணல. அவ்வளவு குரூப் இறக்கும் போது கூட அவ்வளவு பண்ண இருக்க மாட்டாரு. 12 பேர் அன்பு கொஞ்சம் வெளியே போ, அன்பு கொஞ்சம் வெளியே போ, அன்பு கொஞ்சம் வெளியே போ. அதுக்கப்புறம் அன்பு தனி மரமா ஆயிட்டாங்க. 2 மாதம் இல்ல ஒரு வருஷத்துலதான் ஒரு வருஷம் அன்பை போட்டு பண்ண உடனே தேடியில தூக்கிட்டாங்க. ஆனா அது பண்ணவன் யாரு போனவன் யாரு பாத்தியா? பிரவீன் பண்ணது பிரவீன். என்ன சொன்னா எக்ஸ்டர்னல் பார்த்து என்ன சொன்னா? இல்லையா ஒரு எக்ஸ்டர்னல் வந்தது நம்ம மிஷின்ஸ் ஏதோ சொல்லிட்டாங்க. பயங்கரமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா முனையில உட்கார்ந்தாண்டா. வரும்போது என்ன பண்ணா அந்த பிரின்சிபல் மட்டும் வந்தா ஆகணும். அப்படி வந்திருக்காங்க. இவனும் மேம் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு தான் லேப் வரும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கான் வரும்போது ஆன்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டான். கேட்டுச்சு அங்க கேட்கல. ஆன்டி தான் வந்தா அங்க பின்னாடி தான் வந்துருக்காங்க. கத்தி சொன்ன உடனே மேம் கேட்டுச்சு. நம்ம மேம் லதா மேம் கேட்டுச்சு. கேட்டோடனே பிரவீன் அப்புறம் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கம்மிருந்தாங்க. அதை கிட்ட வந்துட்டு இங்க வந்து ஏறினாங்க உள்ள ஏறினாங்க. இங்க வந்து இல்ல கிட்ட மூஞ்ச பார்த்த உடனே பிரவீன் பையன் என்ன பண்ணிருக்கான் ஆயாடான்ட்டான் பேரு. அதுவும் இல்லாம யாருன்னு கேக்குறாங்க. யார் சொன்னது நீ சொன்னாவே இப்ப வரணும். அப்பதான் எல்லாரையும் எக்ஸாம் எழுத விடுவாங்க. சொன்ன உடனே சொல்றதே கேளு. சொன்ன உடனே நான் அது அந்த டைம்ல என்ன பண்ணிருந்தேமா ரெக்கார்ட் இல்ல மேம் கெஞ்சின்னு இருக்கேன். மேம் ஆமாடா இருப்பா ஒரே நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. நான் அவன்கிட்ட பேசிட்டு நான் உள்ள எக்ஸாம் எழுதுமே பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேம் கொஞ்சம் பாருங்க. அப்ப வந்து யாருமே எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அப்ப ப்ராப்ளம் கிடையாது. ஆனா உள்ள வந்தது உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும் எனக்கு. ஆனா நான் வெளியே வந்து நின்ன பத்தி அது எனக்கு தெரியல. உள்ள போன உடனே என்ன பண்ணாங்க ஒரு 5 நிமிஷத்துல உங்களை எல்லாரும் நிக்க வச்சிட்டாங்களா? நின்னுந்தீங்களா? நான் வெளியே நின்னேன். வெளியே உட்காந்து ஐயா நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்பரு அங்க இது பண்ணேன். நான் என்ன பண்ணேன் தப்புன்னு மேம் நிக்க வச்சோன்னே யாரா வெளியே வந்து பசங்க
கேட்டாரு ஐயா வந்து என்கிட்ட யார் என்னடா பசங்க யார் அப்படி மேம் என்னடா சொன்னாங்க உட்காந்து இதுமாதிரி பண்ணிருக்காங்க சார் இது ஒண்ணு இல்ல சார் பிரவீன் பையன் சொன்னான் கோவிந்த் பையன் சிரிச்சான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்ன உடனே ஆள் என்ன பண்றாரு ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு மேம் கோவிந்த் பையன் இது பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்த் பையன் என்ன பண்றாங்க ஸ்ட்ரைட்டா இது பண்ணி இது பண்றாங்க ஸ்ட்ரைட்டா பிரின்சிபல் விலைகளை எல்லாம் வந்து கலாச்சினால என்ன பண்ணாங்க இதே காரணம் வச்சு எதுவுமே பண்ணல ஆனா இதெல்லாம் ஒரு நாங்க பண்ணதுல இதெல்லாம் ஒரு சின்னது எதுவுமே கிடையாது ஆனா இந்த விஷயத்துக்கு தூக்குனாங்க பாரு ஆல்ரெடி உன்ன கேட்டா 2 பேரும் தூக்கம் தான் பிளான் நான் வந்து அன்னைக்கு ரெக்கார்ட் இல்லைன்னா போயிட்டு நானு போனதுனால அவங்க ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கினான் அவங்க எங்க எங்க எதுவும் சொல்றாங்க கடங்காரங்களாம் இப்ப எதுவுமே கிடையாது அப்பா நிம்மதி எதுவுமே இல்லாம இருக்கேன் இப்ப ஆனா எங்க வீட்டுல இருக்கு வண்டி போச்சு அதான் வண்டி போச்சு ஒண்ணும் இல்ல அந்த வண்டி வச்சு இப்ப வர கிளைமேட் நல்லா பெற இப்ப அந்த கரும்பு வந்துச்சு போகுதுல 3 2 போவாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு முடிக்க பாக்குறேன் என்னடா போன்ல போட்டு அதை வந்து ஷூட்னு சொல்லிட்டு போட்டு இன்னைக்கு டேட்டா அதெல்லாம் உட்காந்துச்சுன்னா அப்படியே இருக்கும் கோபால் கோபால் அதுல கீர் கிடையாது கீர் சர்வர்ல நிக்குது கீர் போட்டாலும் உனக்கே தெரியும் ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது ஒரு இடத்துல இப்படி நார்மலா இப்படி உட்காரனா 5 நிமிஷம் மேல இப்படியே உட்கார முடியாது இப்ப நல்லா பண்றா இப்ப இந்த டைம்ல அந்த சைடு காத்தடி இந்த சைடு காத்தடி மாட்டேதுடா இல்ல எனக்கு புரியல இந்த செவுரு மறைக்குது உனக்கு காத்து வரலையா இருந்து பாரு தெரியும் நீ கூட தான் என்னது சொல்லு என்கிட்ட 1 ரூபா காசு இல்ல இவரு வச்சு ஓனர் ஆயிட்டு வரான் நடா பேசுறான் 3 லட்சம் ஏய் டீ கடை எவ்வளவு 3 லட்சமா 1.5 லட்சம் வண்டியை வாங்க முடியாம உட்காந்து இருக்கேன் பிசினஸ் லோன் எடுத்து கடையை வை என்ன போகுது அடிய பார்த்தது 2 தினம் ஆகுது போணுமா அப்போதைக்கு பிஸ்கெட் வேணாம் சாப்பிடுப்பேன் தண்ணி தண்ணியா அந்த மூடியில ஊத்தி விட தண்ணியா தொட்டு சாப்பிட்டு பாத்தியா அவன் அது இப்ப வர ஷார்ட் பிலிம் ரொம்ப கிரிஞ்சா இருக்குடா வாங்கி தூரம் ஊத்துலாம் நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே ஊத்துவேன் எங்க இருந்து ராத்திரி வந்துச்சு அப்படியே எடுத்து போடாம இப்படி எடுத்து இப்ப வெறுப்பேத்தி ஒரு ஸ்டாண்ட் எதுக்குன்னு வாங்கினா நம்ம இவ எதுக்கு யூஸ் பண்ண சொல்றான் பாருடா திடீர்னு கொண்டாரு இருக்க மாட்டேங்குது திடீர்னு அந்த அளவுக்கு பவர் இல்ல போயிடுச்சு அந்த ரொம்ப ஏன்னா ரொம்ப நாள் டபுள் ஸ்டாண்ட் போடுறாங்க நான் கால் நீ தான் வச்சிருக்கேன் ஃபுல் வெயிட்டா போட்டுருக்கேன் என் வீட்டாவது ஆமா கரெக்ட் 38 கிலோடா இவன் 38 தானே 38 மனசாட்சி இல்லாம இந்த வயசுல 38 நார்மல் தானே அது யார் சொன்னா 2 கிலோ எத்தனை போதும் அப்படிலாம் இல்லையே இந்த வயசுக்கு 38 உனக்கு யாரு இருப்பா 40 கிலோ இருந்தா போதும் 40 கிலோ அடி அட்லீஸ்ட் 60 மேலயாவது இருக்கும் ஒரு 50 மேலே இன்னும் சரி ஓகேன்னு சொல்லலாம்டா இது 40 40 to 45 இருந்தாலே போதும் மோஸ்டா 40 to 45 இருந்தாலே போதும் நான் வெயிட்டே 45 தான் நான் 60 ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் படிக்கனா இந்த காலேஜ் சேர மாதிரி தான் பண்ணேன் 55 அந்த தானே இருந்தேனே 43 யாரு நீ 43 நான் 55 அவ்வளவுதான் இருந்தேன் அது வந்து அப்படியே இப்ப கணக்கு பண்ண எவ்வளவு இருந்துச்சு இன்னைக்கு 69 இப்ப என்ன பண்ற காலையில இருந்து செவ்வாடு சாப்பிடு மதியம் எவ்வளவு இருந்துச்சா 69 இருந்துச்சு அதான் அது மீறி வந்தாலும் ஓகே தான் சொல்றேன் 38 இருக்கு மனசாட்சி இல்லாம நரம்புலாம் அப்படியே ஏதோ பூச்சி ஓடுற மாதிரி நல்லா இருக்கேன் இது நல்லா இருக்கேன் உனக்கு அம்பானி நாளைக்கு போட்டோ ஷூட்ல என்ன பண்ணுவாங்க பொண்ணு தூக்கிட்டு நீ நில்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்க பொண்ணு முன்ன தூக்கி நிக்கும் உன்னால முடியும்னா என்னால இன்ஸ்டாகிராம் இதனால டெலிட் பண்ணுண்டா நான்லாம் நீல போயிடல நேத்துலாம் நாங்க ரீல்ஸ் அனுப்பிச்சுன்னா பேசி முந்தா நேத்துல ரீல்ஸ் அனுப்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸ் நான் வீட்டுல என்ன பண்ணிப்பீங்க வாட்ஸ்அப் கால் ஆன் பண்ணி விட்டு பேசினே இருப்போம் ரீல்ஸ் பார்த்துனே இருப்போம் இது பாரு அதை பாரு பைத்தியம் அது நீ வாட்ஸ்அப் கால் பேசுறது பொழுது நீ இன்ஸ்டா என்ன பண்ணலாம் வீடியோ கால் பேசிடலாம் அப்படியே என்ன பண்ண போட்டுனே இருப்பான் நீ போடவே தேவையில்ல நீ என்ன பண்ற வீடியோ கால் பண்ணும்போது ஒன்னா பாக்கலாம் உட்காந்து நீ ரீல்ஸ் எப்படி வச்சுன்னா நீங்க எல்லாம் பாப்போம் அது 3 பேர் கண்டாம ஆமா ஸ்கிரீன் ஷேர் தெரியல ஆமா இப்ப லைட்டா வருது லைட்டா தான் இருக்குது இப்ப வீட்டான 1 hour half an hour தண்ணி திறக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆமா 1 hour போடுவாங்களே அந்த டைம்ல ஃபிளாட்ல எங்க மாமா பாத்ரூம்ல புடிச்சு வச்சிருப்பாங்க சரி பார்த்தேன் நான் எங்க என்ன பண்ண பாத்ரூம்க்கு வெளிய என்ன பண்ணி தண்ணி போட்டாங்க இப்ப ஒரு கதையை கேளு
கை கழுவுறதுக்கு கையை சேர்த்து கீழே பக்கெட்ல தண்ணி எது வச்சா கொலை இருக்குது சரி குழாயில தண்ணி வராது தண்ணி வராதுன்னு நினைச்சேன் தெரியல எனக்கு வராது நினைச்சேன் நான் பண்ணி ஊத்தி போயிருந்தேன் நானும் என்ன பண்ண கைகள் என்ன சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவு நம்பர் அப்பயும் சாப்பிடலாம் தண்ணி இது பண்ணேன் சரி இவங்க எப்படி இதுல இருந்து தண்ணி எடுத்து சாமா கழுவிருப்பாங்க எனக்கு உண்மையே புரியாம நினைச்சிருந்தேன் பார்த்தா இவன் என்ன பண்ணா ஏன் கரெக்டா டேப் பார்த்தாலும் தண்ணி வருது அசிங்கமாய் போச்சு குமார் பசி இந்த பிஸ்கெட் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு பிஸ்கெட்டு பால் எல்லாத்தையும் வச்சுக்கணும் ஒரு சொப்புல வச்சுக்கணும் இருக்கு அந்த சொப்புல வந்து பொறுமையா வந்து சாப்பிடுவாரு சார் எடிட்டர் சார் இவனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு வெல் எஜுகேட்டட் அந்த மாதிரிதான் இருப்பான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா விட அப்படிதான் இருக்கும் ஆனா உள்ள அவன் வாயை திறந்தா மாட்டிப்பான் அதனாலதான் வாயை திறக்க மாட்டான் அதான் இங்கிலீஷ் பேசுவான் அது இங்கிலீஷே அந்த இங்கிலீஷே என்னை விட்டுடும் காலில் வந்து கதற இங்கிலீஷ் பேசுனேன் இதே இங்கிலீஷ் நான் என்னைக்காவது பேசுவான் நான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஷார்ட்ஸா போடுறேன் அது ஒரு நாள் நான் அவனுக்கு தெரியாமலே நான் எடுக்கிறேன் பேசுவான் கண்டிப்பா பேசாம இருக்கான் பேசுவான் நீ நான் வீடியோவை எடுத்து நானே ஷார்ட்ஸ் போட்டுறேன் வெயில் மத்தியானம் நான் தான் போட்டான் அந்த வீடியோ கூட நீ தான் போட்டான் அந்த வீடியோ கூட அசிங்கமாய் போச்சு குமார் ஆமா நீதான் vlog இல்ல நான் இன்ஸ்டாகிராம்லயே போட்டு விட்டுறேன் இல்ல என்டர்டைன்மெண்ட்ல போடுறேன் அது பாருங்க கைஸ் திருவேற்காடு வர போறாங்க கைஸ் அது எத்தனை வருஷம் நீ ரெகுலரா வந்துருவான் அது எத்தனை வருஷம் சொல்ல முடியாது இருக்கேன் பார்க்கலாம் 3ஆம் தேதி மட்டும் வாங்க அது விளங்காது 3ஆம் தேதி எங்க சொல்றான் எங்க வீட்டு ரோடு தேவகிரி தாண்டி பிரீத்தி மால் இருக்கு கோவிந்த மண்டபம் அது வேற ஒரு கதை அது அவன் பார்த்தானே அசிங்கமா போன் வச்சு கத்துவான் அதான் சொல்ல விரும்பல நான் அது பெரிய பிரச்சனை சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது ஒண்ணும் இல்ல அவன் என்ன பண்ணாதம்மா இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்டா எங்க அப்பாட்ட கேட்டா எங்க அப்பாட்ட நான் எங்க அண்ணன் வீர பசங்க வந்தோம் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தோம் சரி போயிட்டு மேல போய் என்ன பண்ணோம் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சாப்பிட்டு கீழே இறங்கணும்டா பர்த்டே தான் நினைக்கிறேன் போய் சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்குவோம் பார்த்தா கோயிந்தும் வந்தான் நான் சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா ஆப்போசிட்டா வந்தான் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சேர்ந்து மூணாவது நாள் தான் மண்டபத்துல பாக்குறேன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் காலேஜ்ல ஃப்ரெண்ட் ஆகி இங்க 3ஆவது நாள் தான் இங்க பாக்குறேன் அவன் பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தான் சரி நீ என்ன பண்ற இல்லடா அமௌண்ட் வாங்கலாம்னு வந்தேன் சும்மா இங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சேரா பாடுறா அப்படின்னு சொன்னா நானும் போயிட்டேன் அவனும் போயிட்டான் அது அதனால காலேஜுக்கு வந்து கேட்கறேன் என்னடா மண்டபத்துல ஏன்டா அமௌண்ட் வாங்கலாம் வந்து என்ன புரியலடா அப்படிங்கிறேன் மண்டபம் நம்மளுக்கு தான்டா எங்களுக்கு தானே மண்டபம் அப்படின்னா அப்புறமேட்டு என்ன சரி அவன் தான் போல அவன் சொல்றான் சரி அம்மா சொல்றதுக்கு இல்லை அப்படிதான் நினைச்சுருந்தேன் போ என்ன பண்ண நானும் அதை நினைச்சு இருந்திருந்தேன் பட்டுன்னு பார்த்தா இவங்க அப்பா இதை கேட்கும் போது தான் தெரியுது இது யார் மண்டபம்னு சொல்லிட்டு கேட்டாதான் தெரியுது சொல்றாரு இது பேர் வேற ஏதோ பேர் சொன்னாரு பேர் சொன்னதான் தெரிஞ்சிச்சு கிடையாது அவன் என்ன சொன்னா நான் அப்புறம் என்ன பண்ணேன் நான் வந்து நான் சொல்லிட்டேன் உன் மண்டபத்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமேட்டு எனக்கு தான் மண்டபம் இருக்குது அப்படின்னு அப்பதான் நானும் யோசிக்கிறேன் என்னடா நீங்க தான் சொன்ன உன் மண்டபத்தை இருக்கு கம்முறா நீ வேற என் மனமா இது கிடையாது நான் வச்சா இது பயமா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சு 2:20 2:20 தான் 2:20 தான் ஒரு 2:35 2:40 போயிடலாம் கரெக்டா 2:40 போயிடலாம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் இதுக்கு வர கொண்டா உங்க வீட்டுக்கு 3 மணிக்கு போயிடுவோம் அங்க இருந்து நாங்க என்ன பண்ணுவோம் பொருள் எடுத்துக்கின்னு பேக் ஹெல்மெட் இருக்குது இந்த அம்மையில அந்த பின்னாடி வச்சிருந்திய அந்த அது ஒண்ணு ஸ்லாப்ல ஒண்ணு இருந்துச்சு ரெண்டு இடத்துல நிறுத்தணும்ல நம்ம ரெண்டு இடத்துல தான் நிறுத்தணும் வரும்போது அந்த பைபாஸ் நிறுத்தணுமா அதோட ஹோட்டல்ல சாப்பிட நிறுத்தணும் அதோட ஸ்ட்ரைட் உங்க வீட்டுக்கு தான் நான் அதுக்கு முடிவா பண்ணிட்டேன் இல்லடா இவன் பாட்டு நிக்கேஷனா போகும்போது இப்படி முனையில மேல அந்த ரைட் லெஃப்ட் ஒண்ணு கட்டும் இல்லடா அது சும்மா உங்ககிட்ட போட்டு நீ ஏன்டா போட்டான் பாரு இப்ப போட்டான் பாத்தியா இப்ப போட்டான் பாரு போரூர் வந்துட்டு தானே லொகேஷன் கேட்டேன் நீ தாம்பரத்தி தேவன் தான் லொகேஷனை கேட்டேன் தெரியும் சரி பரவாயில்லன்னு விட்டேன் ஒன்னே அமிச்சிடுறா அப்படின்னு நானா சொன்னேன் எதுக்கு நானா சொன்னேன் ஒன்னே அமிச்சிடுறா சிபிசிஐடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு யாரு அதுவும் இல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி தான் பயமானாம்பா அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன சொன்னேன் நான் கரெக்டா தான் வச்சு பாக்குறேன் மாதிரி இங்கே நாஸ்தியா இருக்குது அங்கிள் பால் தெரியல அங்கிள் என்ன ஒண்ணும் தெரியல கீழே போய் பாருங்க அங்கிள் கீழே போய் பாருங்க அங்கிள் 2 சம்பு இருக்கடா ஒண்ணு இப்போ சரியான சம்பவம் போகுது கைஸ் சரியான சம்பவம் கைஸ் சரியான சம்பவம்
இப்படிதான் வந்து பிரச்சனை இல்லை. இது இருந்தது, இது இருந்தா தப்பிச்சேன். யார் தானடா அது ஒரு இது, அதனாலதான் கல்ல வைடான்னு அதுல என்னாச்சு? இரு அப்படியே இரு பின்னு வளைஞ்சிருச்சுடா. இல்ல கரெக்ட் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் நான் ஒன்று லைட்டாக இது வரும். இது ஒன்றும் ஆகாது. இதுதான் இதுவாயிடுச்சு. அது போனா போடுமா? ஃபோனுடா, ஃபோனு போச்சு என்ன பண்ணுவா? இவன்பா இது போட்டு போடுறேன். வீடியோ போடுது பாரு, அப்படியே இது பண்ணு, பாஸ் பண்ணிட்டு. கோபால் உனக்கு இது முக்கியமா ஃபோன் முக்கியமா? ஏய் காத்துல கீழே வந்துச்சு கைஸ். இல்லடா இப்போ இது மேட்டர் கிடையாதுடா. ஏய் என்னடா ஹேங் ஆகுது? பெட்ரோல் போட சொன்னா காய்ஸ், போடவே இல்லை காய்ஸ். இந்த பெருமாடு காய்ஸ். பெட்ரோல் பங்கு அந்த பெட்ரோல் பங்கு, அங்கே பெட்ரோல் பங்கு இருக்கு. அதோ இது திரும்பத்துக்கு வழி இல்லையா? வாங்க வரணும் மாட்டுக்கேன்னு. இவங்கிட்ட 100 ரூபா பெட்ரோல் போட்டு தராங்க, 80 கிலோமீட்ரு. இந்த வண்டி மைலேஜே 40 தான் தரும். இவன் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கதவு பண்ணிட்டு இருக்கான். அங்கேருந்து தள்ளி நல்ல வேலை இங்கே வந்து ஆஃப் ஆச்சு. அங்கே தாண்டி போய் ஆஃப் ஆச்சுன்னா ஒருத்தர் சொல்லுங்கள். எனக்கு வேறு அள்ளி என்னடா இது பண்ணிட்டான் வேறு. அப்புறம் தள்ளிட்டு வந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அம்பானியை பார்த்துட்டு வந்தது எப்படி ஒரு நல்ல ஃபீலிங். ஒரு நம்ம லாங் டிஸ்டன்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது, நம்ம ஃபோன்லேயே இதனால டச்சில் இருப்போம். நேரில் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்லடா, 5 மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நல்ல ஒரு மெமரியை சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படி போகாத, இப்படி அடிச்சிருவாங்க. அப்புறம் இனிமேட்டும் நம்ம பார்க்க இதுக்கப்புறம் 6 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் ஆகலாம். ஆனால் டெய்லியும் கான்டாக்டில் இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சதுன்னா, நீங்கள் யாராவது இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பாருங்கள். போயிட்டு அந்த ஒரு நாள் இருந்துட்டு வாங்க. சும்மா 1 மணி நேரம் பார்த்துட்டுலாம் இருக்காது, கேட்காது. மைக்கில் இல்லை சாரா. அதான் நீ வரணும். மழை வேறு, இவனை பார்த்துட்டு வரதுல மழை வேறு வந்தாலும் மழை வருது. நான் பார்த்துட்டு வந்தாலே மழை மாட்டிக்கிட்டோம். நல்ல வேலை இந்த வருஷம் மழை ஒரு கொஞ்ச நேரம் வந்து நனைஞ்சிட்டோம். அது ஒன்று தலைவலியாக இருக்குது. ஓகே, இதோட அடுத்த வீடியோ வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் பெல் ஐக்கனா ஆல்